நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணுற டிசைன் டூலில் ஒரு ஹிடன் ஃபீச்சர் இருக்குது. அண்ட் தட் ஆல்சோ ஃபார் ஃப்ரீ. நம்ம கேன்வாவை வெறும் ஒரு டிசைன் டூலாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். பட் இதுக்குள்ளே ஒரு பவர்ஃபுல் ஏஐ இமேஜ் ஜென்ரேட்டர் இருக்குது. 50 ஏஐ இமேஜஸ் per month நம்மளால் இது மூலமாக ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். அண்ட் அதுதான் கேன்வாவோட மேஜிக் மீடியா. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு உங்கள் கேன்வாவை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் லெஃப்ட்டில் டாப்பில் க்ரியேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு நிறைய டெம்ப்ளேட்ஸ் இங்கே வரும். இதில் உங்களுக்கு தேவையான டெம்ப்ளேட்ஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போது இங்கே ஒரு டெம்ப்ளேட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு யூடியூப் தம்ப்நெயில்க்கோ இல்லை எந்த மாதிரி விதத்துக்கு தேவையோ அந்த மாதிரி டெம்ப்ளேட் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சைடில் நிறைய ஆப்ஷன்ஸ் தெரியுதுல, இதில் மேஜிக் மீடியா செலக்ட் பண்ணுங்கள். இங்கே ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ பேசிக்காக மேஜிக் மீடியா அப்படிங்கிறது ஒரு டெக்ஸ்ட்டை இமேஜை கன்வெர்ட் பண்ணி கொடுக்கறது தான். நம்மளுக்கு எந்த மாதிரி இமேஜ் வேணுமோ அந்த மாதிரி ப்ராம்ப்ட்டை வந்து நம்ம இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் கொடுத்தோம்னா நம்மளுக்கு இமேஜை கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கேன். ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் யூடியூப் ஸ்டுடியோ வித் நியான் லைட்ஸ், சினிமாட்டிக் லைட்டிங் இருக்கணும், அல்ட்ரா டீடைல்டாக இருக்கணும், 4K குவாலிட்டியில் இருக்கணும்னு கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு ஜென்ரேட் இமேஜ் கொடுக்குறேன். கீழே அந்த ஜென்ரேட் இமேஜ் எனக்கு காமிக்காததுனால அந்த ஜென்ரேட் இமேஜ்னு நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் அந்த இமேஜை. ஸோ இங்கே எனக்கு ஒரு 4 இமேஜ் இப்போது ஜென்ரேட் ஆகிடுச்சு. பாருங்கள், நான் கொடுத்த ப்ராம்ப்ட்டுக்கு ஏற்ற மாதிரியே எனக்கு இமேஜ் ஜென்ரேட் ஆகிருக்கு. சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த இமேஜ் நல்லா இல்லை அப்படின்னா ஜென்ரேட் அகைன்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அகைன் ஜென்ரேட் ஆகும் இமேஜஸ். இல்லை ப்ராம்ப்ட் வேறு கொடுத்து நீங்கள் பண்ணணுன்னாலும் அப்படியும் பண்ணிக்கலாம். இப்போது இங்கே வந்து நான் இந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு டெம்ப்ளேட்டில் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்மளோட எடிட்டிங்க்கு நம்ம இந்த இமேஜை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்காக நம்ம எந்த அளவுக்கு டீட்டெயிலாக ப்ராம்ப்ட் கொடுக்குறோமோ அந்தளவுக்கு நல்ல இமேஜ் நம்மளுக்கு கிடைக்கும். சிம்பிளான ப்ராம்ப்ட் கொடுத்தீங்கன்னா சிம்பிளாக தான் இமேஜ் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இதுவே நான் வெறும் ஏஐ ஸ்டுடியோ எனக்கு ஜென்ரேட் பண்ணி கொடு அப்படின்னு கேட்டிருந்தேன்னா வெறும் எனக்கு ஏஐ ஸ்டுடியோன்னு சிம்பிளாக தான் ஏதாவது இமேஜ் வந்திருக்கும். ஸோ டீட்டெயிலாக கொடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ப்ராம்ப்ட்டில் சில ஸ்ட்ரக்சர்ஸ் வச்சுக்கோங்க. உங்களோட ப்ராம்ப்ட்டில் வந்து பேசிக்கான விஷயங்கள்லாம் இருக்கணும். லைக் ஒரு சப்ஜெக்ட் இருக்கணும், ஒரு ஸ்டைல் இருக்கணும், என்ன மாதிரி லைட்டிங், என்ன மாதிரி குவாலிட்டி, எந்த மாதிரி பிளாட்ஃபார்முக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் இன்க்ளூட் பண்ணி ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்தீங்கன்னா டீட்டெயிலான இமேஜ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே அதுக்கேற்ற மாதிரி இன்னொரு ப்ராம்ப்ட் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இதே ப்ராம்ப்ட்டை வந்து நான் திருப்பி உங்களுக்கு போட்டு இமேஜ் ஜென்ரேட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ போட்டுட்டேன். இப்போ இது போட்டுட்டு நான் ஜென்ரேட் இமேஜ்னு நான் கொடுக்குறேன். இப்போ பார்த்துட்டிங்கன்னா எனக்கு இன்னொரு இமேஜ் ஜென்ரேட் ஆகும். நான் பேசிக்காக வெறும் ஷாக்டு இந்தியன் கேர்ள்னு காமனாக கொடுத்துருக்கேன். அதுவே ஒரு இமேஜ் எனக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். இப்போ எனக்கு ஒரு இமேஜ் 4 இமேஜ் அதே மாதிரி எனக்கு வந்துருச்சு. ஸோ இதில் நம்ம ஸ்டைல்ஸ் கூட செலக்ட் பண்ணிக்க முடியும். இந்த ஸ்டைல்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃபி ஸ்டைல் இருக்குது, டிஜிட்டல் ஆர்ட் ஸ்டைல் இருக்குது, கீழே வந்தீங்கன்னா ஃபைன் ஆர்ட். இந்த மாதிரி 3 கேட்டகரியில் 3 விதமான ஸ்டைல் கேட்டகரிஸ் இருக்குது. ஸோ இதில் நம்ம ஏதாவது ஒரு பேசிக்காக ஒரு ஸ்டைலை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டைலில் நம்ம கொடுத்த ப்ராம்ப்ட்டை வந்து ஒரு இமேஜ் ஜென்ரேட் பண்ணி கொடுக்க சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே ஒரு ஸ்டைல் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டைலில் எனக்கு இப்போ இமேஜ் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். பார்த்துட்டிங்கன்னா இதுதான் கான்செப்ட் ஆர்ட்டுங்கிற ஸ்டைலில் இப்போ இமேஜ் எனக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்மளால் ஸ்டைல்ஸ் பேஸ் பண்ணி இமேஜை ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். இஃப் யூ ஆர் அ நியூ யூடியூபர், இல்லை ஒரு பிகினராக இருக்கீங்க, இல்லை இன்ஸ்டாகிராம் கான்டென்ட் க்ரியேட்டராக இருக்கீங்க, தம்ப்நெயில்ஸ் பேசிக்காக ரெடி பண்ணணும் இந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னா திஸ் டூல் இஸ் பர்ஃபெக்ட் டு ஸ்டார்ட். பட் ஸ்டில் இது வந்து ஒரு ஃப்ரீ வெர்ஷனுங்கிறதுனால இதில் லிமிட்டட் கிரெடிட்ஸ் இருக்கும். லைக் வந்து ஒரு மாதத்துக்கு உங்களால் 50 இமேஜஸ் தான் ஜென்ரேட் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி. அண்ட் சம்டைம்ஸ் உங்களோட இமேஜஸ் வந்து நீங்கள் ஜென்ரேட் பண்ணுறது ஹேண்ட்ஸ் அண்ட் ஃபிங்கர்ஸ் கிளிச் இருக்கலாம். இல்லை இது வந்து மிட் ஜேர்னியில் இமேஜ் ஜென்ரேட் பண்ணுற அளவுக்கு அல்ட்ரா ரியலிஸ்டிக்காக இருக்காது. பட் ஸ்டில் ரீசெண்டான இமேஜ் உங்களுக்கு க்ரியேட் பண்ண முடியும். அண்ட் காம்ப்ளெக்ஸ் சீன்ஸ் வந்து மேபி வீக்காக இருக்கலாம். பட் இவ்வளோ இருந்தும் ஃப்ரீ வெர்ஷனில் நம்மளால் சூப்பராக இமேஜஸ் ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். ஓவராலாக ஒர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன். So that's all for the video. Video பிடிச்சிருந்துச்சுன்னா subscribe பண்ணுங்கள். We'll see you in the next video.